Hello friends, Basha's Kitchen la ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ரெசிபி வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ நாங்கள் டூர்லாம் முடிச்சுட்டு இப்போ சென்னை வந்தாச்சு. ஸோ மண்டே மார்னிங் தான் வந்தோம். இன்றைக்கி லஞ்சில் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னு வாங்க பார்க்கலாம். லஞ்சில் தக்காளி சாதம் செஞ்சுட்டு முட்டை மசாலா பண்ணேன். முட்டை மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 4 முட்டை பாயில் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி சாதம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் மார்னிங் ஒரு 7 o'clock தான் ரீச் ஆனோம். அதனால குழம்பு வச்சு காயெல்லாம் வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு மிக்சட் ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு சைட் டிஷ்க்கு முட்டை மசாலா பண்ணிட்டேன். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 minutesல இந்த லஞ்ச் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் இதை இப்போ கொதிக்க விடலாம். சாப்பாடு இந்த மாதிரி வேக வச்சு ஆற வச்சுக்கோங்க. இந்த தக்காளி தொக்கில் நல்லா நம்மளுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், நிறைய தண்ணி இருக்க வேண்டாம். இப்போ இதில் ஒயிட் ரைஸ் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். சாப்பாடு ரொம்ப குழையாமல் எடுத்துக்கோங்க. ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது சாப்பாடு உங்களுக்கு நல்லா பொல் பொல்லுன்னு இருக்கும், குழையாமல் இருக்கும். சூடாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சாப்பாடு குழஞ்சிரும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. நம்மளோட இந்த தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்பைசியான இந்த தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு செய்கிறீங்க அப்படின்னா கட்டுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக முட்டை மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேம் ஆஃபில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 பூண்டு பல் இந்த மாதிரி இடித்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை மசாலா ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். முட்டையை அவிச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். சில பேருக்கு அவிச்ச முட்டை ரொம்ப பிளாண்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது, பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக இந்த மாதிரி நீங்கள் முட்டை மசாலா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவிச்ச முட்டை கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்தது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கிட்டே நம்ம மசாலா சேர்த்தோன்னா மசாலாலாம் சீக்கிரமாக கருகிரும். அதனால ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் மறுபடியும் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் முட்டையோடு சேர்த்து இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடணும். ரொம்ப ஈஸியாக அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஸ்பைசியான தக்காளி சாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு முட்டை மசாலா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த 2 ரெசிபீஸும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
இதே மாதிரி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.